ஒரு கவிஞராக மட்டுமே அறியப்பட்டிருக்கின்ற நான் இன்றைக்கு ஒரு பாடலாசிரியராக அறிமுகம் செய்யப்படுகின்ற இந்த மேடை எனக்கு மிக மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருகின்ற மேடை. நான் மிக மதிக்கின்ற மிக முக்கியமான தமிழ் திரையுலகின் படைப்பாளிகள் இடத்திலே நான் பாடலாசிரியராக அறிமுகமாவது என்பது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகின்றது. பல பேர் பலமுறை என்னிடம் பாடல் எழுதுங்களேன் என்று கேட்டிருந்தோம். செய்வதாக இருந்தால் அது பாலாவிற்கு தான் முதல் தொடக்கமாக இருக்க வேண்டும் என்பதே என் பதிலாக இருந்தது. அவருடைய தயாரிப்பில் அடிப்படையில் ஒரு கவிஞரான என்னுடைய நண்பருமான மிஷ்கினுடைய இயக்கத்தில் இந்த பாடலை எழுத கிடைத்த சந்தர்ப்பம் எனக்கு ஒரு நல்ல தொடக்கம் என்று நான் நம்புகின்றேன். மிக குறிப்பாக நம்பிக்கைக்குரிய இளைய இசையமைப்பாளர் அந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பது கூடுதல் மகிழ்வை தருகின்றது. ஐ விஷ் த டீம் ஆல் சக்சஸ். நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மிஷ்கின் சாருக்கு பெரிய நன்றி. பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஆல்மோஸ்ட் அ இயர் அவரோட ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணி நிறையா கேட்க வச்சு கற்றுக் கொடுத்து நிறையா பண்ணிகிட்ருக்கோம். நல்லா வந்துட்டுருக்கு. பாலா சாருக்கும் பெரிய நன்றி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஜஸ்டிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து டைரக்டர் மிஷ்கினோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமும் வந்து ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் 1 இயராக இந்த படத்துக்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் கூட ஒரு என்கிட்ட ஸ்டோரி சொன்னதுலேருந்து டிஸ்கஷன்லேருந்து பிகாஸ் ஐ வாண்டட் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ஹிம். அது எல்லாமே அவர் உங்களுக்கு தெரியும், இஸ் நாட் அ யூஸ்வல் டைரக்டரே கிடையாது அவர். ஸோ அவரோட தாட், விஷுவல், அவரோட லென்சிங் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா லைக் அவர் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் என் கையில் கொடுத்துட்டு எவ்ரி சீக்வன்ஸ்க்கும் வந்து எனக்கு ஸ்டோரி போர்ட் கொடுத்தாரு. ஸ்டோரி போர்டில் வந்து இந்த லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து முதல்லயே வந்து டிசைட் பண்ணார். ஸோ அதனால் அங்கே தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன், இந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறதா அந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறதான்றது. அப்புறம் இந்த படத்துக்காக நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருந்தேன். எல்லா விஷயங்கள்லையும் வந்து இந்த பேயை பற்றியும் சரி, அந்த நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணதை பற்றி. அதனால் இந்த படம் வந்து ஒரு ரொம்ப உண்மையிலே விஷுவலாக ஒரு ரொம்ப ட்ரீட்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து 2 மாபெரும் டைரக்டர்ஸோட இணைந்திருக்கிறேன் போது இட் இஸ் அ கிரேட் ஹானர் டு மீ. தேங்க்யூ வெரி மச்.